இல்லைங்க, கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்ப மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமலா அவர்கள் பேச்சுல நான் அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவரு பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேல தெலுங்கு மக்களை பேசினாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனா தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜரு அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பாத்துக்கீங்களேன். விருதுநகர்ல முதல் துணை முதலமைச்சர் உதயநிதி ராம்பாக் செல்ஃபி எடுத்ததால விஜய் மாற்றம் பண்ணாருன்னு சொல்லி தாவேகா சொல்றதெல்லாம் சோசியல் மீடியால வைரலாகிட்டாங்க. எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவரு நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது போனா போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டுல குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகள்ல அவரு பஞ்சாயத்துல கமிஷன் பாதி கல்லு பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கட்சி எங்க கட்சியில நாங்க பேசி அதுக்கப்புறம் கட்சி அதுக்கு முட்டு கொடுக்கிற பழக்கம் இல்ல. கட்சி எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்துல யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்க வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்க கொடுக்க வந்திருக்கேன்.